ரொம்பவே அழகான குட்டி ஒன்று வச்சிருக்கீங்க. பார்க்கவே நல்ல ஒரு அழகா சூப்பராகவே இருக்கு. குட்டி ஒரிஜினல் பொட்டுன்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் பொட்டு. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கு? 3 ரூபா சொல்லுங்க. சரிங்க. என்ன ரேட்னா கொடுக்கலாம்? 2 ரூபா கொடுத்துடலாம். இந்த கலருக்கு தான் ரேட் என்னன்னா, ஏன்னா இந்த கலர் இப்ப ரேரா கிடைக்காது. குட்டி ரெட்டை குறுக்கு குட்டி. சூப்பர் குட்டி. வளரும் நல்லா வளரும். வளர்த்தா நல்லா வளரும். 200-300 வரைக்கும் கேள்வி இருக்கு. ஒரு 200 ரூபாய் நிக்கி. சரிங்க. 2500 கொடுத்துடலாம். 2500 ஃபைனலா கொடுத்துடலாம். அதாவது நல்ல ஒரு முக லட்சணம், சைஸே அழகா இருக்கு. கிடா குட்டி தான். இன்னும் எவ்வளவு நாள் பால் கொடுத்தா இது லாபம் வரும்? நம்ம 15 நாள் கூட 20 நாள் போட்டா போதும். செம்பரி 22 நாள் கொலை அடிச்சிடும். வெள்ளாடு தான் கொஞ்சம் லாட்டாகும். செம்பரி 22 நாள் கொலை அடிச்சிடும். அது வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா 6 ரூபாய்க்கு மேல விற்கும். குட்டி விற்கும். உறுதியா வித்துரும். நல்லா பராமரிச்சு நல்லா வளர்த்து நல்லா பராமரிச்சு நல்ல விலை தான். நல்ல விலை தான். ஆமா, எந்த பொருளும் வந்துரும். ஆமா, எல்லா பொருளும் நல்லா பராமரிச்சு நல்ல விலை தான். நல்ல விலை தான். சரிங்க. ஆனா இப்போ 200-300 ரூபாய் கேட்டாங்க. 200-400 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு 200-500 அது குறைஞ்சு கிடையாது. நாட்டுக்காரங்க கிட்ட வாங்க முடியல. தட்டி இல்ல அங்க கிராமத்துல வாங்க முடியல. ஏதோ 1-2 வேணும்னு வாங்கிட்டு வரோம். சரிங்க. சரி, ரொம்ப நன்றி. சூப்பர். நல்ல ஒரு அழகான மாப்பிள்ளை கிடாய் ஒன்று வச்சிருக்கீங்க. என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? 30 ரூபா சொன்னீங்க. சரிங்க. என்ன வேலை ஃபைனலா கொடுக்கலாம்? 27 ரூபா கொடுத்துடலாம். 27 நாள் கொடுத்தலாம். சரிங்க. இது பல்லுன்னு 6 பல்லு. 6 பல்லு தான் ஆகுது. சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்களா? சந்தை நிலவரம் கேட்கல. இன்னும் கேள்வி கேட்கல. இப்பதான் வந்திருக்கீங்களா இல்ல வந்துட்டீங்களா? காலையில வந்துட்டீங்க. ஆனா ஒரு 20 ஆட்டுக்கு இந்த கடாய் நல்ல போதுமான கடாயா இருக்கும். 50 ஆடு கட்டுமா? சூப்பர்ண்ணே. அதாவது இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இன்னைக்கு வெள்ளாடுக்கு கம்மியா தான் இருக்கும். நாளைக்கு தான் கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரி. நாளைக்கு ஓடும். நாளைக்கு கொண்டு வந்துருவீங்க. என்ன நாளைக்கு ஓடி உறுதியா விற்பனை ஆயிரும். சரிங்க. இப்போ நீங்க எத்தனை ஆட்டுல இந்த கடாய் வச்சிருந்தீங்க? இது 50 ஆட்டுல இருக்கு. 50 ஆட்டுல கிடந்த கடாய் தான். ஆடு வந்து நல்லா விரட்டும். கொண்டு போனாலும் குட்டி இறங்குறதும் நல்லா இறங்கும்னு நினைக்கிறேன். நல்ல கால் தக்கான ஆடு. நல்ல கால் தக்கு, நல்ல ஒரு நெட்டு, நல்ல ஒரு உயரத்துல இருக்கு. இது என்ன கலர்ல சேரும்? வெள்ளை போறா புளியும் போறாங்க? வெள்ளை போர்ல மான்போர். என்னன்னா மான்போரா? ரொம்ப நன்றிங்க. சூப்பர். சரி, ஒரு அழகா இருக்கு. ஆமனே. கண் செவலன்னு நினைக்கிறேன். என்னன்னு? ஆமனே. இது என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்கண்ணே? 16 ரூபா சொல்லிருக்கீங்க. 16. ஆமா, சொல்ற விலை. ஆமா. என்ன விலை கொடுக்கலாண்ணே? 15 மேல வந்து கொடுத்துருவோம். 15க்கு மேல வந்தா நீங்க கொடுக்கலாம். அதாவது இது எப்படி என்ன யூஸ்க்கு வளர்த்துக்கலாம்? நல்ல கொம்புல முட்டு கடைக்கு இன்னும் பல்லு போடல. பல்லே போடல. ஆமா, சின்ன குட்டி தான். சின்ன குட்டி தான். ஆமா, அழகா இருக்கு. அழகான பொருள். இந்த மாதிரி குட்டி வளர்க்கையில எத்தனை குட்டி வளர்த்தா ஒரு லாபங்கிற கிடைக்கும்? இது மாதிரி வளர்க்குறது வந்து ஆசைக்கு வளர்க்குறது, அழகுக்காக வீட்டுல அழகுக்காக ஆசைப்பட்டு வளர்க்குறது. கூடாது. அழகுக்காக பாக்குறது. இந்த அழகு, இந்த கலரு அது பிரியத்துல வாங்குறவங்களுக்காக கொடுக்குறது. கொடுக்கல. வளர்ப்புக்கு யாரும் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு 500,000 குறைச்சுதான் அண்ணன் கொடுத்து. ஆமா, கொடுத்துருவேன். எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நாங்க குறை கொடுத்து. சரிங்க. ஆனா அதாவது இந்த மாதிரி குட்டி வேற எதுவும் வச்சிருக்கீங்களா? இது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. இன்னைக்கு சந்தையோட நிலவரங்கள்லாம் எப்படி இருந்துச்சுங்க? சந்தை இப்ப சம்பளம் இருக்கு. கொஞ்சம் இப்ப சம்பளம் தான். சரிங்க. ரொம்ப நன்றி. மழைனால கொஞ்சம் இதா இருக்கு. நாளைக்கு கொஞ்சம் காலையில நல்லா இருக்கும். ஆமா, சரிங்க. ரொம்ப நன்றி. அழகான 3 குட்டி இருக்கு. 3 கிடா குட்டியே பொட்டை குட்டி. 3 குட்டி, ஒரு தாயாடு. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? நாங்க 25 ரூபா சொல்றோம். சரிங்க. 25. ஆமா. என்ன விலை ஃபைனலா கொடுக்கலாம்? 24 ரூபா கொடுத்துருவோம். ஆனா அதாவது இப்போ பிரச்சனை இல்ல. நாளைக்கு இருந்து கொடுத்துருவீங்க. ஆமா, மக்கள் வர கொடுப்போம். ஆனா அதாவது இந்த 3 குட்டி போட்டு ஆடு வளர்க்கறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆமாண்ணே. அது இது ஓரளவு நல்லாவே வளர்த்துருக்குண்ணே. ஆமாண்ணே. இது ஆடு பல்லு எப்படின்னு? பல் சேர்ந்துச்சுண்ணே. பல் சேர்ந்த ஆடு தான். இன்னும் எத்தனை வருஷம் கையில வச்சுக்கலாம்? அது 2 வருஷம் வச்சுக்கலாம்ண்ணே. 2 வருஷம் நாளைக்கு வச்சுக்கலாம். கூட வச்சுக்கலாம். சரிங்க. அவங்களுக்கு பாக்குற பொறுத்து இருக்கு. நம்ம நல்ல மேய்ச்சோம்னா, மேய்ச்சி நல்லா தீவனம் வச்சோம்னா நல்லா தேர் இருக்கும். இது பண்ண மேய்ச்சலாடா இல்ல கையேற வச்சு? இல்ல கையேற வச்சாங்க. கையேற தான். நீங்க சந்தையில எதுவும் கேள்வி கேட்டிருக்காங்களா? இல்ல, இப்ப 20 ரூபாய்க்கு கேக்குறாங்க. மேல வந்தா கொடுப்போம். அதுக்கு மேலதான் வரணும். ஏன்னா 25 நீங்க சொல்றீங்க, அதுக்கு மேல வந்தா கொடுத்தலாம். சரிங்க. அதாவது ஆடை வாங்கிட்டு போனா குட்டியில வச்சே முதல்ல எடுத்தலாம். ஆமா, 3 மாசம் வளர்த்த போது முதல்ல எடுத்துடலாம். குட்டியில ஆடு மிச்சம். ஆடு ஒரு ஈத்தின்னா போதும். அது இன்னொரு ஈத்தினா ஆடு கொள்ளாடாயிரும். 3 தான் போடும். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க. அதாவது 20க்கு மேல வந்தா கொடுக்கலாம். உங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இருக்குனே. சொல்லுங்க. 90 25 71 02. சரிங்க. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட் பார்த்து அனுசரிச்சு. சரிங்க. குட்டியா கொண்டு வந்திருக்கீங்க. பால் கொடுத்து வளர்க்கணும் போலயே. பால் தானே கொடுக்கணும்? பால் தான் கொடுக்கணும். எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? இது 1 மாத குட்டி. 1 மாசம் குட்டி ஆயிட்டா? அதாவது என்ன ரேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிங்க 3000 சொல்லிக்கிறேன். சொல்றது 3000 ரூபாய். என்ன வேணா கொடுக்கலாம். 2500 கொடுத்துடலாம். பொட்டை குட்டியான கிடா குட்டினா கொஞ்சம் வாங்கி வளர்த்தா லாபம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா இப்போ வந்து குட்டிகள் வாங்கிட்டு போறவங்க தடுப்பூசி, பூச்சி மருந்து எதுவும் கொடுக்கணுமா இல்ல நீங்களே போட்டுதான் வச்சு? கண்டிப்பா போடணும். நாங்க வந்து போட மாட்டோம், ஆட்டுக்காலில் இருக்கிறதுனால. சரிங்க. அங்க போய் ஒரு 3 மாசம் குட்டி ஆயிடுச்சுன்னா தடுப்பூசி கண்டிப்பா
கண்டிப்பா போட்டே ஆகும். கண்டிப்பா போடணும். இப்போ இதுக்கு காய்ச்சல் அந்த மாதிரி எதுவும் இருக்குமாண்ணே? இதுக்கெல்லாம் காய்ச்சல் எதுவும் வராது. ஒரு 3 மாத குட்டிக்கு மேல ஆனா காய்ச்சல் வரும். அப்போ வந்து தடுப்பூசி அப்ப கண்டிப்பா தடுப்பூசி பிபிஆர் ஊசி போட்டே ஆகும். போட்டோம்னா அந்த குட்டிகளுக்கு எந்த சேதாரம் வராது. இப்போ சந்தைக்கு நீங்க இப்பதான் வந்தீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் விலை கேட்டிருக்காங்களா? ஆமா, விலை கேட்டாங்க. சரிங்க, என்ன விலை வரை கேட்டிருக்காங்க? 2000 கேட்டாங்க. சரிங்க, என்ன விலை ஃபைனல்ல கொடுக்கும்? 2500 கொடுத்துரு. 2500 உங்களுக்கு கட்டுப்படி ஆகும். ஏன்னா கிடா குட்டிங்க, கிடா குட்டி கலர் நல்ல கலர் வளரும். ஆமா, சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. இதெல்லாம் ஜோடி என்ன ரேட்டு வாங்கிருக்கு? ஜோடி 12,000. ஜோடி 12,000. எல்லாமே ஒரிஜினல் பொட்டு தானே? ஒரிஜினல் பொட்டு தான். ஆனா இன்னைக்கு சந்தை நிலவரம்னு பார்த்தா எப்படி இருக்கு? கொஞ்சம் கிராக்கியா தான் இருக்கு. சரிங்க, நமக்கு எந்த ஊருன்னு? சாத்தி. சரிங்க, அதாவது நீங்க எத்தனை குட்டி வாங்கி வளர்க்கறது உண்டு? 12 மட்டும் தானே? இல்ல, 80 குட்டி 70 குட்டி 80 குட்டி 70 குட்டி ஃபுல்லாவே. இப்போ வளர்க்குறையில ஸ்டார்டிங் கொண்டு போனாலும் என்ன தீவனம் வச்சு பழக்குவீங்க? ஆட்டு தீவனம் தனியா கடையில இருக்கு. சரிங்க, காட்டுல வெள்ளாம இருக்கு. சரிங்க, அந்த தீவனங்கள் வச்சுதான் வளர்க்குறது. ஆனா தீவனங்கள் வச்சு வளர்த்தா அந்த குட்டிகள்லாம் நல்லா எடை ஏறுமா இல்ல? ஏறும். நம்ம ஒரு டக்குல இருக்கு. சரிங்க, நம்ம காசை பார்க்காம போறோம். காசை பார்க்கக்கூடாது, ஓடணும். அடிச்சாங்க ஆட்சி பாரு. அதாவது ஒரு பெரிய லாபம் இல்லாட்டாலும் ஆனா லாபம் இருக்கு. லாபம் இருக்கும். சரிங்க சரிங்க. ஆனா இன்னைக்கு சந்தையோட நிலவரம் அப்படின்னு பார்த்தா இப்ப இருக்குண்ணே ரேட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இன்னைக்கு ரேட் அதிகம் தான். 12,000 அதிகம் தான் சொல்றீங்க. 12 ரூபாய் பிடிக்கிறது. இன்னும் வாங்கிட்டு போனா இன்னும் எவ்வளவு நாள் வளர்த்தா நமக்கு ஒரு லாபம்? அதுல ஒரு 5 மாசம் வரும். உறுதியா வளர்க்கலாம். 5 மாசம் வளர்த்தா லாபம். சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, காலையில எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க? காலையில 6 மணிக்கு வந்து. சரிங்க, ஓகே. இதனால 2 கடை கொடுத்துருக்கான். சரிங்க, என்ன விலை சொன்னாங்க? நம்ம என்ன விலைக்கு வாங்கியிருக்கோம்? அவங்க 13 ரூபா சொன்னாங்க, 12 ரூபாய்க்கு வாங்கி. சரிங்க, சந்தை நிலவரம் இன்னைக்கு எப்படி இருந்துச்சுங்க? சந்தை நிலவரம் நான் இன்னைக்கு புதுசா தான் வந்திருக்கீங்க. இல்ல, உங்களுக்கு நீங்க ஆடு வளர்த்த அனுபவம் இருக்கும்ல? ஆடு இப்பதான் வாங்கி போறோம். புதுசா வாங்கியிருக்கீங்க? புதுசா. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்கன்னு? கிளச்சிக்கலாம். ரெண்டுமே ஆனா நல்ல கிடா குட்டி வளரும். வளர்த்தா வளரும். ஆனா இது என்ன மாதிரி தடுப்பூசியும் போட வேண்டியிருக்கும் அந்த குட்டிகளுக்குலாம்? போட வேண்டி வரும். இப்போ மழை காலத்திலே போடணுமா இல்ல அடுத்த ஆடுட்டா? இல்ல, மழை சீசனே போட வேண்டி வரும். சொட்டு மருந்து ஊத்த வேண்டி வரும். ரெண்டுமே போட்டோம்னா தான் குட்டி நல்லா இருக்கும். சரிங்க சரிங்க. அதனால ஜோடி 12,000 ரூபா. சந்தை நிலவரம் 12,000 ரூபா. ரெண்டுமே ஆனா கிடா குட்டி தான். எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க? அரை மணி நேரம் வாங்கியாச்சு 2 குட்டி. சரிங்க, நல்ல கலர் குட்டி, சூப்பர். சரி, 2 பேரும் இன்னைக்கு மூலி குட்டியை கொண்டு வந்துட்டீங்க. ஆமாண்ணே, மூலி குட்டி தான் 2 குட்டியும். ரெண்டுமே கிடா குட்டியா பொட்டை குட்டியா? 2 கிடாம. சரிங்க, ரேட் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? 15 ரூபா சொல்றேன். ஆவரேஜா 15 சொல்றீங்க. அண்ணன் கேட்டுட்டு இருக்காப்லையா? என்ன கேள்வி கேட்டுட்டு? அவர் தலையில கேட்காப்ல. குறைச்சு கேட்காங்களா? ஆமா. சரிங்க, நீங்க என்ன வேலை கொடுக்கலாம் ஃபைனலா? 13 ரூபா கொடுத்துலானே. 13. ஆமா. சரிங்க, இது இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா லாபம் கூட கிடைக்கும்? ஒரு 5-6 மாசம் வளர்த்தா போதும்னே. சரிங்க, ஆட்டுக்கு வச்சுக்கலாம். ஆட்டுக்கு மாப்பிள்ளை கடாயா வச்சுக்கலாம். ஆமா ஆமா. சேனல் பேரை சொல்றேன், கொஞ்சம் குறைச்சு கொடுக்க சொல்லுங்க. அதானே, குறைச்சு கொடுங்க. அண்ணன் வந்து நம்மளுக்கு ரெகுலரா வந்து எப்பவுமே குட்டி வாங்குவாங்க. சரிங்க, ஆனா அதாவது இந்த குட்டிகளை வளர்க்கையில என்னென்ன தீவனம் வச்சு வளர்த்தா அந்த கிடா குட்டி நல்லா மக்காச்சோளம் வச்சா போதும். 5-6. சரிங்க, மக்காச்சோளம் வச்சா மினுமினுப்பா இருக்கும். சரிங்க, பாலிஷா இருக்கும் குட்டி. ஆமா. சரி, ஒரு நாளைக்கு என்ன அளவு வைக்கலாம்? இது சின்ன குட்டி 50 ரூபா வச்சா போதும். 2 சேர்ந்து குட்டிகளுக்கு. ஆமா, அளவா ஏத்திக்கலாம். சரி, ஆனா இது பால் குடி குட்டி கிடையாது. இற அடிக்கும். நல்லா இற அடிக்கும். ஆனா ரெண்டுமே நல்லா புளியும் போது கலர். சரிங்க, ரொம்ப நன்றி. மூணுமே நல்ல ஒரு தோரணையில அழகான பொட்டு குட்டியா பார்த்து வாங்கிட்டீங்க. மூணுமே கிடா குட்டி தானே? 3 கிடா குட்டி. சரிங்க, என்ன விலை சொன்னாங்க? நம்ம என்ன விலைக்கு கேட்டு வாங்கி? அவங்க 10,500 சொன்னாங்க. சரிங்க, மூணுக்கும் 15 ரூபா 14 ரூபான்னு கேட்டுட்டு சரிங்க 15 ரூபா ஃபைனல் எடுத்துக்கோங்க. 15 ரூபா போனா இல்ல 10,500 சொன்னாங்க. நீங்க 2க்கு ஜோடிக்கு? ஆமா, நான் 3 எடுக்கேன். 15 ரூபா தரேன். சரிங்க, சரி எடுத்துக்கோங்க. சரிங்க, ஒரு 500 ரூபாய் இன்னும் கம்மியா இருக்கு ஒரு. ஆமா. சரிங்கண்ணா, ஆனா அதாவது இப்ப இந்த குட்டியில வந்து 5,000 ரூபாய் ரேட்டுக்கு வாங்கிருக்கீங்க. இதை இன்னும் வளர்க்கணும், எவ்வளவு நாள் வளர்த்தா நம்மளுக்கு லாபம்ங்கிறது கிடைக்கும்? இன்னும் வளர்க்க 7-8 மாசம் நல்லா இற வச்சு நல்லா பார்த்தோம்னு சொன்னா சரிங்க, நமக்கு லாபம் கண்டிப்பா கிடைக்கும். என்ன மாதிரி இல்ல கிடைக்கும்? இப்போ ஒரு குட்டி 5,000 ரூபாய் 5,000 வாங்கியிருக்கோம். இப்போ நல்லா ஒரு 8 மாசம் நல்லா தீவனம் நல்லா அருமையா வச்சு வளர்த்தோம்னு சொன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு 10,000 15,000 மேல போகும். குட்டி விற்கணும், உறுதியா விற்கணும் இருக்கு. எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க நீங்க? நான் இப்ப வீட்டுல 2 போட்டிருக்கேன். 2 செம்பரி தான். செம்பரி லாபம் தருமோ வெள்ளாடு லாபம் தருமோ? செம்பரி நமக்கு லாபம் தரும். நமக்கு வீட்டு வளர்ப்புக்கு அதான் நல்லது. அமைதியா வாடகை செய்யற தின்னுட்டு அது வாடகை கிடக்கும். சரிங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு எந்த ஊர்ல? எனக்கு வடகரை. சரிங்க, வடகரையில இருந்து தென்காசி வடகரை. சரிங்க, அது பக்ரீத்துக்கு அங்க நல்ல சேல்ஸ் ஆகும். நல்ல சேல்ஸ் ஆகும். அப்படியே இந்த பக்ரீத்துக்கு அடுத்த பக்ரீத். ஆமா, அடுத்த பக்ரீத்துக்கு வளர்த்தோம்னு சொன்னா சரிங்க இன்னைக்கு சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குண்ணே? இன்னைக்கு சுமாரா தான் இருக்கு நிலவரம். குட்டி அதிகமா வரது இல்ல, மீடியமா இருக்கு செம்பரி குட்டியா. ஆனா நல்லாவும் குட்டி, நல்ல குட்டிகளும் வந்திருக்கு. நல்ல குட்டியும் வந்திருக்கு. சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணே? காலைல 7:30க்கு வந்தேன். சரிங்க, சரி. எத்தனை குட்டிகள் இன்னைக்கு கொண்டு வந்தீங்கண்ணே? 30 கொண்டு வந்தோண்ணே. சரிங்க, எல்லாமே விற்பனை ஆயிருச்சா? விற்பனை ஆயிடுச்சுண்ணே. ஜோடி என்ன விலைக்கு கொடுத்துருக்கீங்கண்ணே?
இது 12,500 கொடுத்துருண்ணே. பரவாயில்லையே, இன்னைக்கு ஜோடி 12,500 பரவாயில்ல. என்னன்னா இந்த இன்னைக்கு கம்மி தானே, இன்னைக்கு நிலவரம் கம்மி தான். கம்மி தான். சரிங்க, இது எல்லாமே ஒரிஜினல் பொட்டுக்குட்டி என்னன்னா? அவருக்கும் போட்டு குட்டிண்ணே. சரிங்க, இதெல்லாம் எத்தனை மாசம் வளர்த்தா நமக்கு ஒரு லாபங்கிற கிடைக்கும்? 2 மாசம் 3 மாசம் வளர்த்தா போகும். உறுதி. நல்லா இறம் நல்லா போட்டோம்னா 2 மாசம் 3 மாசம் தான். நல்லா அடை தீவனம் அதிகமா வச்சோம்னா தீவனம் நல்லா கொடுக்கணும். நல்லா கொடுக்கணும். எல்லாமே கிடா குட்டி தான். எல்லாமே கிடா குட்டிண்ணே. சரிங்க, ஒரு குட்டி இல்ல. இது சந்தைக்கு எத்தனை மணிக்கு கொண்டு வந்தீங்கண்ணே? இது 5 மணிக்கு கொண்டு வந்தேன். காலையில காலைல 5 மணிக்கு கொண்டு வந்தேன். 5 மணிக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்ப சந்தைக்கு மக்கள் ஆடு வாங்க வரணும்னா எத்தனை மணிக்கு வரலாம்? 6 மணிக்கு மேல வரானே. 6 மணிக்கு 6 மணிக்கு மேல காலையில 6 மணிக்கு. 6 மணிக்கு மேல உறுதியா வந்துடணும். 1 மணி செம்பரி வாங்கணும்னா வரலாம். சனிக்கிழமைன்னா வெள்ளாடு. வெள்ளாடு இன்னைக்கு செம்பிரி பொட்டுக்குட்டி. ஆமா பொட்டுக்குட்டி மயிலம்பாடி 2 வாங்கினாலுமே வந்தா. ஆமா. உங்களுக்கு எந்த ஊருண்ணே? நான் நத்தத்து பட்டினே. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி. சரி, ஃபைனல் ரேட் என்ன ரேட்னா கொடுக்கலாம்ண்ணே? 55 ரூபா கொடுக்கலாம். 55 கொடுத்தலாம். ஆமா. எது கேள்வி கேட்டிருக்காங்களாண்ணே? அவங்க கேட்காங்கம்மா, என்ன ரேட் வரை கேட்டுட்டு இருக்காங்கண்ணே இப்ப? அவங்க மேல அணைச்சி கேட்காம ரொம்ப கீழே கேட்டு. சரிங்க சரிங்க, இது பல்லு என்ன ரெண்டும்? பல்லு 6 4. சரிங்க, ஆட்டுக்கு வச்சுக்கலாம். ஆமா, ஆட்டுக்கு தாம்மா.